இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாத காலகட்டத்தில் ஒரே லைனில் சொல்லணும்னாக்கா, சோதனைகள் நீங்கி சாதனைகள் படைக்கக்கூடிய ஒரு மாத காலகட்டம்னு சொல்லலாம். கடந்த மாத காலகட்டங்கள் மிகப்பெரிய ஒரு சோதனைக்கான காலகட்டம் தான் சொல்லணும். ஏன்னா உங்களோட ராசிநாதன் நீசபலம் பெற்றார். ராசிலையும் ஒரு கிரகம் நீச கிரகம் உட்கார்ந்துருந்ததை பார்க்க முடியுங்க. அப்போ லாபாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவானே நீசமடைந்திருந்தார். அப்போ தனாதிபதினு சொல்லக்கூடிய கிரகமான செவ்வாய் பகவான் வக்ரம் பெற்று உட்கார்ந்துருக்கக்கூடிய காலகட்டங்கள். இப்போ தன்னோட ராசிநாதன் நீசபலம் அடையக்கூடிய காலகட்டங்கள். இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு சோதனைக்கான ஒரு காலகட்டம் தான் சொல்லணும், கடந்த மாத அமைப்பு. அப்போ இந்த சோதனைகள் எல்லாமே நீங்கி இந்த மாதத்தில் மிகப்பெரிய ஒரு சாதனைகளை அப்படி திடீர்னு மாற்றங்கள் அடையன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அப்போ இதெல்லாம் ஒரு அதிர்ஷ்டத்துக்கான அமைப்புன்னு தான் சொல்லணும். திடீர்னு மிகப்பெரிய ஒரு புயல் வந்ததுங்க, திடீர்னு வானம் வெளிவிட்டுடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா. அதை மாதிரி வாழ்க்கையில் ஒரு சோதனைகளை கடந்த ஐப்பசி மாத காலகட்டத்தில் அனுபவிச்சிருப்பீங்க. இதெல்லாம் நடக்குமா அப்படின்ற மாதிரி சிந்திச்சிருப்பீங்க. திடீர்னு மிராக்கிளாக ஒரு சில நிகழ்வுகள் நடந்திருக்கும். அப்போ இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது ஏதோ நமக்கு மீறிய ஒரு சக்தி இருக்காட்டுக்கு அப்படின்ற மாதிரி இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு தெய்வத்தின் மேலே ஒரு நம்பிக்கை பிறக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உதயமாகும்னு சொல்ல வருங்க. என்ன காரணம்னா, உங்களோட ராசிநாதன் போன மாத காலகட்டத்தில் நீசமடைந்தார். மிகப்பெரிய தவறு. எப்பொழுதும் தன் ராசிநாதன் நீசமடைந்தால் தன்னோட வலிமை குறைந்து போக போகுதுன்றது அர்த்தம். அப்போ அந்த லாபாதிபதி தான் பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். அப்போ அந்த பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகமான அந்த 11ஆம் அதிபதியான சூரியனும் தன்னோட ராசியில் நீசம் வர்றது கடன்களை அதிகமாக வாங்க சொல்லக்கூடிய அமைப்புகளும், கடன் எண்ணி வருத்தப்படக்கூடிய காலகட்டங்களும், உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கஷ்டப்படக்கூடிய காலகட்டங்களாக உங்களுக்கு இருந்திருக்கும். அப்படிப்பட்ட காலகட்டங்கள் ஐப்பசியோடு முடிஞ்சு போச்சுங்க. ஆனால் இந்த கார்த்திகை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து உங்களோட வாழ்க்கையில் ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்கன்றீங்க. இந்த மாத காலகட்டத்தை எந்த அளவுக்கு சரியாக பயன்படுத்தி முயற்சிகள் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கடந்த மாதத்தில் எந்த அளவுக்கு செலவுகள் செய்தீங்களோ அதை விட ஒரு 3 மடங்கு லாபத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு மாத காலகட்டங்களாக இந்த மாதம் உதயமாக போகுது. அப்போ இந்த மாத காலகட்டத்தில் உங்களோட முயற்சிகள் தான் அதுக்கு நல்ல ஒரு பலன்களை எடுத்து தருந்துருக்கீங்க. அப்போ தொழில் அதிபர்களாக இருந்தால் தொழிலை வளர்ச்சி ஏற்படுத்திங்க, உழைக்கிறதுக்கு ரெடியாக இருங்க. அதே வேளை இந்த நேர காலகட்டத்தில் உழைப்புகளை நம்பினால் ஊதியத்துக்கு குறைவு இருக்காது அப்படின்ற உண்மைக்கு தகுந்த மாதிரி இந்த மாத காலகட்டம் உங்களுக்கு அமைப்பு வலுவாகவே இருக்குது. உங்களோட ராசிலேயே உங்களோட ராசிநாதன் சுக்கிர பகவான் ஆட்சி பலம் பெற்று உட்காந்துருக்கார். சுக்கிர பகவான் ஆட்சி பலம் பெற்றது மட்டும் இல்லாமல் அவர் திக்பலம் பெற்று உட்காந்துருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் உதயமாகுது. அதனால் உங்கள் குடும்பத்தில் ஏதோ சுப நிகழ்வுகளோ சுபகாரியங்களோ ஒன்று நடக்க போகுது. 4 பேர் அழைத்து விடுந்து படிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் உதயமாகிறத பார்க்க முடியுது. இந்த குருவின் பரிபூர்ண பார்வையும் பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானத்தோடு தொடர்புடுதுங்க. அப்போ உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல இந்த குரு பகவான் உட்காந்துருக்கார். அது உச்சபலம் பெற்று உட்காந்துருக்கார். அவர் பார்க்கக்கூடிய இடம் 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் இருக்கனால அப்போ தனம் அப்படின்றது பண வருவாய்களை கொடுக்கக்கூடிய இடம். தன பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீங்க. குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. சுபகாரியங்கள் செய்வீங்க. குடும்ப உறுப்பினர்களுடைய ஒரு ஒற்றுமையான இணக்கமான சூழல்கள், கணவன் மனைவி உறவுகள் பிரிந்தவங்க இந்த நேரத்தில் ஒன்று சேரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உதயமாகும். குடும்பத்தில் ஒரு குதூகலமான ஒரு அமைப்புகள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உதயமாக போகுதுங்க. அதே நேரத்தில் உங்களோட வாக்குஸ்தானத்தில் 2 அசுப கிரகங்களான சூரியன் செவ்வாய் இணைவு பெறுறது சிறப்பு கிடையாதுங்க. அப்போ நாவடக்கம் தேவை. என்னால் தான் முடிந்தது அப்படின்ற ஒரு கர்வத்தை இந்த நேர காலங்களில் உங்களுக்கு கொடுக்க செய்யும். நான் எல்லாமே செஞ்சேன், என்னால் தான் முடிஞ்சுன்ற மாதிரி கர்வத்தை கொடுக்க சொல்லும் இந்த செவ்வாயோட காரகத்துவம். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், தெய்வத்தினால தான் எல்லாமே நடந்தது அப்படின்ற ஒரு உண்மையை நீங்கள் உணர்ந்துட்டீங்க அப்படின்னாக்கா இது மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களாக மாறத்துக்கான வாய்ப்பு உண்டு. அதனால் சூரியன் செவ்வாய் இணைவு இருக்கனால நாவடக்கத்தை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுங்கள். யார்கிட்டையும் அதிகமாக கோவப்படுறதை கொஞ்சம் குறைத்து கொள்வது ஓரளவுக்கு விஷயத்தை கொடுக்கும். அடுத்ததாக இந்த தனஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கனால உங்களோட வாக்கு பலிதம் இந்த மாதத்தில் உதயமாகுங்க. இப்போ வாக்கு பலிதம் அப்படின்னா என்னங்க, சொல்லக்கூடிய செயல்கள் எல்லாமே நடைபெறதை பார்க்க முடியும். நடைபெறக்கூடிய செயல்களாக தான் உங்கள் வாயிலிருந்து வரதும் பார்க்க முடியும். அதனால் உங்களை படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு நல்ல கல்வி அறிவு, அதன் மூலயமா ஒரு வாய்ப்புகளும் தேடி வரதுக்கான வாய்ப்புகள் மிகவும் சிறப்பாக இருந்துகிட்ருக்கு. அடுத்து உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கனால பூர்வ புண்ணிய சொத்துனால ஒரு சில பிரச்சனைகள் உண்டு. கொஞ்சம் இந்த ஒரு மாத காலகட்டத்தில் மட்டும் கவனமாக இருந்துக்குங்க. 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கனால எதிரிகளை வென்று வந்துடுவீங்க. எதிரி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும். ஆனால் நேரத்துக்கு நேரம் சாப்பிடணுன்றீங்க இன்னொரு 3 வருட காலகட்டத்துக்கு. ஏன்னா 6ஆம் இடத்துல சனி பகவான் வந்துட்டாவே வயிறு தொடர்புடைய பிரச்சனைகள் உங்களுக்கு வந்துடும். அப்போ அதுக்கு சம்மந்தமாக பிரச்சனைகள் வந்துடும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. இந்த 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கனால தொழிலுக்கு எந்த விதத்துலையும் குறைகள் கிடையாது. தொழில் வளர்ச்சிகள் மேலே உங்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. தொழில் மூலிமா நீங்கள் எந்த முயற்சிகள் எடுத்தாலும் அது சாதகமாக இருக்கும். 11ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறது மூதாதையர்களின்
உங்களோட அனுகிரகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. உங்களோட மூதாதையர்கள் யாரோ அவங்கள ஒரு தடவை தொட்டு வழங்கிட்டு போனீங்கன்னா எதிர்கால அமைப்புகள் சீரும் சிறப்புமாக இருக்கும். மற்ற விதத்தில் எந்த தீன் தோஷம் கிடையாது. இந்த மாதம் நீங்கள் சாதனை படைக்கக்கூடிய மாதம். முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. நன்றி, வணக்கம். துலாம் ராசி காலபுருஷனுக்கு சமசப்தம ராசி. காலபுருஷனுக்கு மட்டும் இல்லைங்க, யோகத்துக்கும் தவத்துக்கும் நீதிக்கும் நியாயத்துக்கும் கட்டுப்பட்ட ராசி. யார் எது சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, அவங்க போயிட்டே இருப்பாங்க. அவங்க வழிதான் நல்ல வழி, அவங்க போகிற வழிதான் நல்ல இடம், அவங்க போய் சேரக்கூடிய இடம்தான். உத்தியோகமானாலும் சரி, வேலை பழுவானாலும் சரி, கர்மமே கண்ணா இருக்கக்கூடியதில் வெறும் ஒருத்தர். எதை பற்றியும் சிந்திக்க தெரியாதவர், அப்படியே போயிட்டு இருப்பாங்க. நேர்மை ஒன்றே குறிக்கோளாக கொண்டவர், நேர்மை ஒன்றே, நீதி ஒன்றே குறிக்கோளாக கொண்டவர் தாங்க. அதனால தான் என்னன்னு தெரியல, சனீஸ்வரனுடைய ஆதிக்கம், சனீஸ்வரனுடைய உச்சம் துலாமில் கொடுத்துருக்காங்க நம்ம சான்றோர்கள். அதே எதிர்ப்பு 7ஆம் இடம் பாருங்க, அங்கே மேஷத்தில் சூரியன் உச்சம், அதே 7ஆம் பாவத்தில் சனி உச்சம். பார்த்தீங்களா? அப்போ எப்படிப்பட்ட தன்மை உள்ளவங்களா இருக்க மாட்டாங்க. அன்பாலையும் பண்பாலையும் நேசத்தாலும் பாசத்தாலும் நீதியிலும் அறிவிலும் ஆற்றலிலும் பொறுமை கடலை விட பெரியது. பொறுமை கடலை விட பெரியது. துலாமுக்கு பொறுமை கடலை விட பெரியது. தனக்கும் சொல்ல தெரியாது, பிறருக்கும் சொல்ல தெரியாது. எந்த செயலை செய்யணுமோ அந்த செயல்லே தான் இருப்பாங்க. எந்த செயலை செய்யணுமோ அந்த செயல்லே இருப்பாங்க. அப்படிப்பட்ட தன்மை உள்ளவங்க தான் துலாம் ராசி. அப்போ கார்த்திகை மாதம் உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 11 இருக்காருங்க சூரியன். 11 இருக்கக்கூடிய சூரியன் எங்கே இருக்கார்? 2ல் இருக்காரு. உங்கள் ராசிநாதன் உங்கள் வீட்டில் இருக்காரு. உங்கள் ராசிக்கு 11 லாபாதிபதி இருக்க சூரியன், 11 இருக்கக்கூடிய சூரியன் 2ல், கார்த்திகை மாதம் இல்லையா? அப்போ 2ல் இருக்கும்போது எல்லா வளங்களும், எல்லா நலன்களும், எல்லா சுபங்களும், எல்லா மங்கள காரியங்களும், படிப்புனாலும் சரி, பதவினாலும் சரி, ப்ரொமோஷனாலும் சரி, வெளிநாடுனாலும் சரி, குழந்தை பாக்கியம்னாலும் சரி, எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய நேரம் இப்போது உங்களுக்கு மிக அற்புதமாக இருக்கும். டியூ டு சப்போர்ட்டு உங்க ஜாதகம், டியூ டு சப்போர்ட்டு உங்க ஜன்ம ஜாதகம். இதுவெல்லாம் பொதுவான விதி. உங்க ஜாதகத்தை எடுத்துக்கங்க. உங்க ஜாதகத்தை எடுத்துக்கிட்டா மிக அற்புதமாக போய் கொண்டிருக்கும். கவலையப்படாதீங்க. டேரக்டா சுலமா ராகு திசையில் சுக்கர புத்தியா, எங்கேயும் போய் நிற்பீங்க. சுக்கர திசையில் ராகு புத்தியா, கடந்துருவீங்க எல்லாத்தையும். சனி திசையில் புதன் புத்தியா, ஆனால் புதன் திசை சனி புத்தி கன்னி லக்கணம், கன்னி ராசி, துலாம் லக்கணம், துலா ராசிக்கு ஒர்க் அவுட் ஆகுமான்னு எனக்கு நிறைய ரிப்போர்ட் வரும். நிறைய சொல்கிறாங்க. அந்த முழுமையான ஜாதகத்தை ஆய்வு பண்ணால் தான் அதை பற்றி தெரியும். அப்போ பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில், மீடியாக்கள் சம்பந்தப்பட்ட தொழில், வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட தொழில், அழகுக்குரிய தொழில், ஆற்றலுக்கு உரியது எல்லாமே பெண்கள் தான். எல்லாத்துக்கும் உரியது அழகு சம்பந்தப்பட்ட அனைத்தும் எல்லாமே. டெக்ஸ்டைல்ஸ் நம்பர் 1 டெக்ஸ்டைல்ஸ் துலாம் ராசி. எல்லாத்தை விட விவசாயம் மென்மேலும் உயரும். விவசாயம் மென்மேலும் உயரும். கவலையப்படாதீங்க. விவசாயத்துக்கு உங்களுக்கு அங்கே மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜாக இருக்குது. இன்றியமையாத ராசி துலாம் ராசி. மரங்கள் சம்பந்தப்பட்டது, நல்ல தேக்கு, வெண்தேக்கு, கருங்காலி, இப்படிப்பட்ட மரங்களுக்கு உரியது. வெண்தேக்கு கருங்காலின்னு சொன்னால் கூட போலீஸ் டிபார்ட்மெண்ட் பிடிச்சிக்கிடுவாங்க. அவ்வளோ வேல்யூ அதிகம் அதுக்கு. அப்படிப்பட்ட ராசி துலாம் ராசி. அப்போ துலாம் ராசி நேயர்களுக்கு மேற்கொண்ட அதுக்கு வேண்டிய தொழில், உங்கள் ராசிக்கு வேண்டிய தொழிலை மட்டும் செய்து கொண்டால் நிச்சயமாக வெற்றி உங்கள் பக்கம்தான். உங்கள் ராசிக்கு கண்டிப்பாக குரு உங்களுக்கு 10ல் பாவியாக இருக்கணும். ஆனால் பாவி இல்லை, உங்களுடைய ராசிக்கு 10ல் உச்சம் பெற்ற குரு இருக்கிறாருங்க. யாருக்குரியவர்? 3க்கும் 6க்குரியவர். 3க்கும் 6க்குரியவர் எங்கே இருக்காரு? உச்சத்தில் இருக்காரு. அப்போ உச்சத்தன்மையில் இருக்கும்போது உங்களுக்கு பகையோ நட்போ அதை பற்றி கவலை இல்லை. அந்த 10ஆம் இடத்துக்குரிய பாவகத்தன்மை, அந்த 10ஆம் பாவத்துக்குரிய அந்த இடத்தினுடைய மதிப்பு மாறாமல் கொடுத்தால்தான் குரு.
அவர் சத்ருவா இருக்கலாம், சமமா இருக்கலாம், பகையா இருக்கலாம், நட்பா இருக்கலாம், ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்டிருக்கலாம். அது வேறு. இங்க அதற்கு இடம் இல்லை. அந்த ப்ரிடிக்ஷனுக்கு இங்க இடம் இல்லை. ராசிக்கு துலாம் ராசிக்கு 10ல் இருக்காரு, ப்ரொபோஷன்ல இருக்காரு, ஜாப்ல இருக்காரு, தொழில இருக்காரு, உச்சத்துல இருக்காரு. அப்போ ஏதாவது கொடுக்கணும், அட்லீஸ்ட் ஒரு சம்பளமாவது கொடுக்கணும். 10 வருஷமா 10 ரூபாயில இருந்து 11வது வருஷம் இருக்கும்போது எனக்கு 20 ரூபாய் மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்றோம்ல, அந்த இடம் தான், அப்படிப்பட்ட இடம் தான். அப்ப கண்டிப்பாக குரு உங்களுக்கு நல்லது செய்வாரு. ராசிவன் உங்க வீட்டுல இந்த மாசம் முழுவதும் இருக்கிறாரு. மிக அற்புதமான நல்ல பலனை கொடுப்பாரு. அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. நிச்சயமாக துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த மாசத்துல வணங்க வேண்டிய தெய்வங்கள், வணங்க வேண்டியது துலாம் ராசினர்களுக்கு குலதெய்வ வழிபாடு நல்லா பண்ணுங்க. குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு அடுத்து குலதெய்வத்துக்கு அடுத்தாற் போல ஐயப்பன். கார்த்திகை மாசம் இருக்குதுங்க. இந்த கார்த்திகை மாசத்துக்கு ஒரு பலனை பத்தி தான் நம்ம சொல்லிட்டு வரோப்பா. ஐயப்பன், எருமேலி சாஸ்தா, பாத்தீங்களா? ஐயப்பன், எருமேலி சாஸ்தா, பந்தளராஜா, இப்படிப்பட்ட தெய்வங்கள். இப்படிப்பட்ட தெய்வம் மட்டுமில்ல, ஐயனார் வரணுங்க. ஐயனார், கருப்புசாமி, அகோரமூர்த்தி, இந்த மாதிரி காவல் தெய்வங்கள், சிவரூபத்தில் உள்ள தெய்வங்கள், இதெல்லாம் வணங்கும் பொழுது நிச்சயமாக அந்த தாக்கங்கள் உங்களுக்கு குறையும். உங்க தசாபத்துக்கு தகுந்தவாறு அந்த தாக்கங்கள் குறையும் போது நிச்சயமா ஒரு எதிர்காலம் அமையும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. அடுத்து துலாம் ராசி கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கார்த்திகை மாசத்துல நிச்சயமாக உங்களுடைய ராசிக்கு 2ல தான் கார்த்திகை மாசம். உங்களுடைய ராசிக்கு 2ல தான் சூரியன், செவ்வாய், புதன், அதாவது புதன் எல்லாமே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நிச்சயமாக 2ஆம் இடம் கெட்டு போகக்கூடாது. நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன். இந்த தடையும் உங்களுக்கு கண்டிப்பாக எல்லா வகையிலையும் அது நண்பர்களாக இருந்தாலும் சரி, பெண்கள் சம்மந்தப்பட்டா இருந்தாலும் சரி, இல்லை மீடியாக்கள் சம்மந்தப்பட்டாலும் சரி, மீடியாக்களை விட்டுறாதீங்க. தயவுசெய்து மீடியாக்களை விட்டுறாங்க. இந்த மாசத்துல மீடியாக்கள் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பதுல மாற்று கருத்து அல்ல. இந்த கார்த்திகை மாசம் உங்களுக்கு சூப்பரா இருக்க போகுது. என்னங்க ஆதாரம் அப்படி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசியாதிபதி சுக்கிர பகவான் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 199 டிகிரியில, அதாவது சுவாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல ராகுவுடைய நட்சத்திரம் வாங்கி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆட்சியா உட்கார்ந்துருக்கிறாரு உங்க வீட்லயே. சரிங்களா? சுக்கிர பகவான் உங்க வீட்டுல தான் உட்கார்ந்துருக்கிறாரு. உங்க ராசிக்கு அதிபதி உங்க ராசியிலேயே ஆட்சியா உட்கார்ந்துருக்கிறார். சொந்த வீட்லயே உட்கார்ந்துருக்கிறார். இந்த மாதத்துல 10 தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்க ராசியாதிபதி சுக்கிரன் உங்க வீட்லயே உட்கார்ந்துருக்கிறார். அப்படின்னா வண்டி வாகனம் வாங்குற யோகம் சூப்பரா இருக்கு உங்களுக்கு. ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அதாவது துளாராசிக்காரங்களுக்கு இப்ப அந்த வாகன யோகம் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இது ஒரு அற்புதமான ஒரு தருணம், பயன்படுத்திக்கிடுங்க. 2வது, திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கிறவரே யாருன்னா சுக்கிரன் தான். கொடுக்கிறவரு கூரை பிச்சுக்கிட்டு கொடுப்பான் சுக்கிரன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பார்த்தா சுக்கிர பகவான் உங்க ராசியிலே உட்கார்ந்துருக்கிறதுனால முயற்சி பண்ணுங்கன்னு சொல்றேன். இந்த நிமிஷத்தில் நீங்க எடுக்கிற முயற்சி, நீங்க போடுற அந்த எஃபெக்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றியில தான் முடியும்னு சொல்றேன். இந்த 10 தேதிக்குள்ளார வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, 2வது மண்மனை சார்ந்த விஷயங்களா இருந்தாலும் சரி, வெளிநாடு வெளி மாநிலத்துக்கு முயற்சி பண்ணனாலும் சரி, மேல் பதவியில இருந்தாலும் சரி, அல்லது சொந்த பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, உங்களுக்கு அற்புதமான ஒரு வாய்ப்பு 10 தேதி வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்குது. பயன்படுத்திக்கோங்க. 10 தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதி 2ஆம் வீட்டுக்கு போறாரு, தனஸ்தானத்துக்கு போறாரு. இது உங்களுக்கு நல்ல வாய்ப்பு தான். 2ஆம் வீட்டுக்குன்னா விருச்சிக ராசிக்கு போறாரு. 10 தேதிக்கிலிருந்து 30 தேதி வரைக்கும், அப்ப 20 நாள் சூப்பரா வேலை செய்வார். 2ஆம் இடம்ன்றது தனஸ்தானம், குடும்பஸ்தானம், கல்வி ஸ்தானம், வாக்குஸ்தானம். கொடுத்த வாக்கு காப்பாத்துவீங்க. ரொம்ப நாளா பாத்தீங்கன்னா ஒரு வாரத்தை விட்டுருப்பீங்க, காப்பாற்ற முடியாத இருந்திருப்பீங்க. அது இப்ப நடக்கும். 2வது கல்வி ஸ்தானம், கல்வியில மாற்றங்கள் கண்டிப்பா ஏற்படும். குடும்பஸ்தானம், குடும்பத்துல இருந்த சங்கடங்கள் சரியாகும். அதுபோக தனஸ்தானம், வீடு ஃபுல்ல காசு இருந்த காலம் போய் வீட்டுல 4 காசு எங்க இருக்குமோ அப்படின்னு தொலாவர காலத்துல இருந்திருப்பீங்க. அது இப்போ உங்களுக்கு வெற்றியிலும் முடியும்.
சரிங்களா? எப்படி பார்த்தாலும் இந்த மாதம் முழுவதுமே ரெண்டா பிரிச்சுக்கோங்க. 10 நாள் ஆட்சியை தன் சொந்த வீட்டில இருந்து நல்லது பண்றாரு, அடுத்தது 20 நாள் பார்த்தீங்கன்னா தனஸ்தானத்துல இருந்து சப்போர்ட் பண்றாரு. இந்த மாதிரி பிரார்த்தம் அடுத்தது இன்னும் 1 வருஷம் போனாதான் உங்களுக்கு இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். உங்க ராசியாதிபதி உங்க வீட்டுக்கே வந்து உட்காரணும்னா இன்னும் நீங்க 1 வருஷம் வெயிட் பண்ணணும். சரிங்களா? அதனால இந்த ஒரு நேரம் உங்க ஜாதகத்துல நல்லா இருக்கா அப்படின்றத மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க. உங்க ஜாதகத்துல நல்லா இருந்துச்சுன்னா நிச்சயமா நீங்க நினைச்சதை இந்த டைம்ல சாதிக்கலாம். இது சாதிக்கக்கூடிய நேரம் நான் சொல்றேன். ஜாதகம் கெட்டு போயிருந்து ஜாதகத்தினுடைய அடிப்படையில் அதாவது என்ன செஞ்சா நல்லா இருக்குமோ அதை நீங்க செய்யுங்க. தேவையில்லாத வேலை செய்யும் போது நம்ம இந்த ஒரு நாள்ல நீங்க வேஸ்ட் பண்ணிடாதீங்க நான் சொல்றேன். ஒண்ணு. அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா இப்ப பொதுவா பார்க்கும்போது 2ஆம் இடம் அதிபதி யாரு? செவ்வாய் தான். உங்களுடைய வீட்டு 2வது இடம் சொல்றது விருச்சிக ராசி. அந்த விருச்சிக ராசிக்கு அதிபதி விருச்சிக ராசியிலேயே உட்கார்ந்துருக்கிறாரு. இது உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு பிரார்த்தம். உங்க வீட்டுக்கு அதிபதி உங்க வீட்டிலேயே உட்கார்ந்துருக்கிறாரு 10 தேதி வரைக்கும். உங்க 2வது வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் 21 தேதி வரைக்கும் அவர் தன் சொந்த வீட்டிலேயே இருக்கிறாரு. இது அதை விட உங்களுக்கு ஒரு நல்ல பலம். அப்ப 2ஆம் வீட்டுக்கு அதிபதி 2ஆம் வீட்டிலேயே இருக்கிறத பார்த்தீங்க அப்படின்னா 2ஆம் வீடுன்னு சொன்னது என்ன? தனஸ்தானம், குடும்பஸ்தானம், கல்விஸ்தானம், வாக்குஸ்தானம். நான் சொன்ன மாதிரி தான் இது 4மே உங்களுக்கு ரொம்பவும் உங்களுக்கு சூப்பரா வேலை செய்யும். காசு பணம் இல்லை, கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு ஒரு போகு வழி கிடைக்கும். 2வது நான் படிச்சுட்டு வேலையில்லாம சுத்திட்டு இருக்கிறேங்க, எனக்கு எந்த வளர்ச்சியுமே இல்லைங்க அப்படின்னு சொல்லாரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அது போக பார்த்தீங்கன்னா நான் ஒரு விஷயம் பண்ணலான்னு முயற்சி எடுத்துட்டு இருக்கிறேங்க, அந்த எதுல போய் பார்த்தாலும் தோல்வியில தான் முடியுது அப்படின்னு சொல்றவங்களுக்கு வெற்றி கிடைக்குன்னு சொல்றேன். மொத்தத்துல நீங்க எடுத்து வச்சு இருக்கிற அடி இதுக்கு மேல உங்களுக்கு வெற்றியா தான் இருக்கும். அதுக்கு உதாரணம் இந்த மாதம். ஐயப்பனுக்கு உகந்த மாதம் தான் இந்த கார்த்திகை மாதம். சரிங்களா? இந்த மாதம் நிச்சயமா அந்த பிரார்த்தம் உங்களுக்கு இருக்கு, நடக்கும். அதே சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா 3ஆம் இடத்துக்கு அதிபதி 6ஆம் இடத்துக்கு அதிபதி குரு பகவான். பொதுவாக இந்த குரு பகவான்ன்றவர் 10ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார். 10ஆம் இடம்னா தொழில் ஸ்தானம், குறிப்பா சொந்த தொழில். உச்சமடைஞ்சு உட்கார்ந்து இருக்கக்கூடிய குரு பகவான் 20 தேதி வரைக்கும் அவர் 10ஆம் இடத்துல தான் இருப்பார். இந்த கார்த்திகை 20 தேதி வரைக்கும். அப்ப அந்த 20 தேதிக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா அவர் மீண்டும் ரிப்பேர்ஸ்ல போய் மிதுனத்துல உட்காந்துருவார். மிதுனத்துல உட்காந்துட்டார் அப்படின்னா அதுல ஒரு 10 நாள், இதுல 20 நாள், அதுல ஒரு 10 நாள். அப்ப உங்களுக்கு 10ஆம் இடம் தொழில் ரீதியா உங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படும். இந்த நிமிஷம்லாம் பாத்தீங்கன்னா ப்ரமோஷன் கிடைக்குமா, சம்பள உயர்வு கிடைக்குமா, இல்ல வெளிநாடு முயற்சி பண்ணலாமா, தொழில் மாற்றம் ஏற்படுமா, இல்ல வேலை செய்யற இடத்துல மதிப்பு மரியாதை கிடைக்குமா, இல்ல சொந்த தொழில் செய்துட்டு இருந்தாங்க இதெல்லாம் நான் அழிச்சிட்டு நான் கஷ்டப்பட்டு விட்டுட்டு வெளியில வந்துட்டேன் இப்படி சொல்றவங்களுக்கு எல்லாம் இந்த 20 நாள் குருவே அதுவும் 10ஆம் வீட்டுல அதுவும் பாத்தீங்கன்னா உச்சத்தில் இருக்கிறாரு. பாத்தீங்களா? அற்புதமான ஒரு வாய்ப்பு. அடுத்தது 20ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் 9ஆம் வீட்டுக்கு போயிடுவார். பாக்கியஸ்தானம். அப்ப வீடு வாங்கணும், வீடு கட்டணும், இடம் வாங்கணும், கிரையம் பண்ணணும் நினைக்கிறவங்களுக்கு அற்புதமான ஒரு வாய்ப்பு 20ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும். புத்திர பாக்கியம் இல்ல, குழந்தை பாக்கியம்ன்றது தடையா இருக்குது, அதே சமயத்துல திருமணம் தள்ளி போகுதுங்க, எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்குமா, அதுதான் 9ஆம் இடம்ன்றது பாக்கியஸ்தானம். அந்த பாக்கியம் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். இதுல நீங்க 2 பிரிச்சுக்கோங்க. 20 தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா தொழிலுக்கு உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும். அடுத்தது 10 நாள் பாத்தீங்க அப்படின்னா வளர்ச்சிக்கு சப்போர்ட் கிடைக்கும். 2வது வாரிசு திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணுவார். எப்படி பார்த்தாலுமே இன்னைக்கு துலா ராசிக்காரங்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்புன்னு தான் சொல்லுவேன். அதே மாதிரி உங்களுக்கு 20ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு மிதுனத்துக்கு குரு போயிட்டாருன்னா குருவுடைய பார்வை 5, 7, 9 இந்த 3 தான் குருவுடைய பார்வை. அப்ப மிதுன ராசியிலிருந்து உங்க ராசி பார்க்க ஆரம்பிச்சிருவார். அப்பதான் அதுக்கு மேலதான் உங்களுக்கு புத்திர பாக்கியத்தை கொடுக்குறாரு, திருமண தடைகள் விலகுறாரு. 2வது உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும், உங்களோட வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். சரிங்களா? இப்படி இருக்கும்போது உங்களுக்கு சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறார். சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறாருன்னா இப்ப உங்களுக்கு குறிப்பா சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த 12 தேதி வரைக்கும் கொஞ்சம் நல்லா இல்லை. ஏன்னா இப்ப சனி பகவான் வக்கரத்தில் இருக்கிறாரு இல்லையா, 12 தேதி வரைக்கும் கொஞ்சம் நல்லா இல்லை. 12 தேதிக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் அதாவது வக்கரத்திலிருந்து நிவர்த்தி அடைகிறார். வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டாருன்னா அதுக்கு மேல உங்களுக்கு சனி பகவான் உங்களுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருவார். ஏன்னா இப்ப 6ஆம் இடம்
வம்பு, வழக்கு, நோய் நொடி, கடன், கஷ்டம், வேதனை, குழப்பம் இந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கிறாரு. கிட்டத்தட்ட 2025 மார்ச் 29 இருந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு இப்போ இந்த கார்த்திகை 12க்கு மேலே உங்களுக்கு சரியாயிடும். ஏன்னா இப்போ சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு 12ஆம் தேதி. இது ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும். சரிங்களா? வண்டி வாகனத்தில் விபத்து, நஷ்டம், ஆப்ரேஷன், ஹாஸ்பிட்டல் செலவு, கடன், கஷ்டம், பிரச்சனை ஏதோ ஒரு வகையில் நம்மளை சுற்றி சுற்றி வந்துகிட்டே இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாம் 12ஆம் தேதி வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கு மேலே நீங்கள் பயப்பட வேண்டாம். ஏன்னா சனி பகவான் வந்து சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டாருன்னா இயல்பு நிலைக்கு திரும்பிடுவார். அப்போ உங்களுக்கு நல்லது கொடுப்பாரு. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புதன் பகவான் இப்போ உங்களுக்கு 2ஆம் வீட்டில் இருக்கிறார். கிட்டத்தட்ட அதாவது 2ஆம் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் ஒரு 7 நாள் இருப்பார். அடுத்தது 7ஆம் தேதி உங்கள் வீட்டுக்கு தான் வந்து புதன் வராரு. 13 தேதி வரைக்கும் பார்த்தா உங்கள் வீட்டில் இருந்து வக்கரத்தில் இருக்கிறாரு. 13ஆம் தேதி வக்கர நிவர்த்தி அடைஞ்சு உங்கள் வீட்லேயே உட்காந்துருப்பார். அப்போ கரெக்டாக பார்க்கும்போது 13ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் கல்வியாதிபதி ஞானக்காரகன் உங்கள் வீட்டில் உட்கார்றதுனால 13 தேதிக்கு மேலே 30 தேதி வரைக்கும் உங்களோட எண்ணம் எதிர்பார்ப்பு உங்களுக்கு சக்சஸ் ஆகும். படிப்பில் கண்டிப்பாக மாற்றம் ஏற்படும். கல்வி தரம் உயரும். ஹேண்ட் ரைட்டிங் ஓரளவுக்கு கட்டன்றதை நீங்கள் சரி பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு மாறும். நீங்களும் ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கும். கிட்டத்தட்ட அந்த நிமிஷத்தில் நீங்கள் எடுக்கிற முயற்சியெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு வெற்றி கிடைக்கும். தொட்டதை தொடங்கும், வச்சதை விளங்கும், எதிர்பார்க்கறது நடக்கும். இதில் நீங்கள் ரெண்டா பாருங்க. அதாவது வந்து கட்டன்றது புதன் பகவான் வந்து 7 தேதி வரைக்கும் தனஸ்தானத்தில் இருந்து வக்கரத்தில் இருக்கிறாரு. 7ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரைக்கும் உங்க வீட்டில் வக்கரத்தில் இருக்கிறாரு. 13ஆம் தேதிக்கு மேல உங்க வீட்லயும் வக்கர நிவர்த்தி அடைஞ்சு 17 நாள் இருக்கிறாரு. இது ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. சரிங்களா? காத்துள்ள போது தூத்திக்கணும், மழை வராதம்னா வீடு கட்டிக்கணும்னு சொல்ற மாதிரி இது நீங்க அந்த டைம் வரும்போது நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்கன்னு சொல்றேன். சரிங்களா? இதுக்கு அடுத்தபடி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கட்டான்றது சூரியன் 2ஆம் இடத்துல இருக்கிறார். மாத கிரகம் யாருன்னா சூரியன் தான். 2ஆம் வீட்டிலேயே இருக்கிறாரு. இந்த கார்த்திகை 1ல இருந்து 30 வரைக்கும் உங்க வீட்டிலேயே இருக்கிறார் இல்லையா? சூப்பரான ஒரு வேலை செய்வார். ஏன்னா சூரியன்றத மாத பலன் நிர்ணயிக்கிறதே சூரியன் தான். அந்த சூரியன் இப்ப எங்க உட்கார்ந்துருக்கிறாரு? உங்க ராசிக்கு 2ல உட்கார்ந்துருக்கிறார். தனஸ்தானத்துல உட்கார்ந்துருக்கிறார். இதுக்கு முன்னாடி வீடு ஃபுல்லா காசு இருந்த காலம் போய் வீட்டுல 4 காசு எங்க இருக்குமோ, எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெளியுமோ, நமக்கு எப்பதான் கஷ்டம் தீருமோ அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய துளாராசிக்காரங்களுக்கு இந்த ஒரு மாதம் சூரியன் 2ஆம் இட தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களோட வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் சக்சஸ் ஆகும். இதை நீங்க அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க. சரி நேயர்களே, உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசுல இருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.